எபேசியர் 4:26 இப்படியாக இருக்கிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. ஆமாங்க, இன்றைக்கு நீங்க யார் மேலேயாவது கோபமா இருந்திருக்கலாம், எரிச்சலா இருந்திருக்கலாம். பிறர் உங்களை தவறாக பேசியது உங்க மனசுல ஒரு காயமாக ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாருங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியா கடவுது. நம்ம காயப்படுத்தியவர்களையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேங்க, நமக்கும் தேவனுக்குமான உறவை அது கெடுக்கிறதா தாங்க இருக்கும். நீங்களும் தேவனும் ஒன்றாக இருப்பது பிசாசுக்கு கண்டிப்பா பிடிக்காதுங்க. பல விதங்கள்ல உங்களுக்கு சோதனையை கொடுக்கலாம், பல விதங்கள்ல உங்களை காயப்படுத்தலாம். ஆனா நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நான் சொல்றேங்க, உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு அதிகரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்களை சபிக்கிறவர்களை, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறவரை அவர் பார்த்துக்குவார். நீங்க முழு இருதயத்தோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மட்டுமே விசுவாசிச்சு, அவர் என் வாழ்க்கையில நன்மை செய்ய உண்மை உள்ளவர், அவரால் மட்டும்தான் என் வாழ்க்கையில நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே நன்மை நடக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. God bless you.